Hi student, I am Veera Kumar, Department of Botany. Now we are discuss about classification of living world in chapter 1. Okay, what is classification? Classification nothing but the arrangement of animals and plants in taxonomic groups according to their observed similarity. Okay, very important. 2 mark question. Okay, classification அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஆர்கானிசத்தை சம் சிமிலாரிட்டி கேரக்டரை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறது. தென் கிளாசிஃபிகேஷன் இன்க்ளூட் 7 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கிங்டம், செகண்ட் ஒன் பைலம், தேர்ட் ஒன் கிளாஸ், ஃபோர்த் ஒன் ஆர்டர், ஃபிஃப்த் ஒன் ஃபேமிலி, சிக்ஸ்த் ஒன் ஜீனஸ், செவன்த் ஒன் ஸ்பீசிஸ். Next, some important one word are there. First one, who is father of botany? Theophrastus. Very important one word. Who is father of botany? Because the Theophrastus used the morphological character to classify plant into 3 categories: trees, shrubs, and herbs. Tree means maram. Okay. Shrubs means pudar chedi அப்படினு சொல்லுவாங்க. Herbs means சிறு செடி. Okay, based on only morphological character. So Theophrastus ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் அரிஸ்டாட்டில். த அரிஸ்டாட்டில் கிளாசிஃபைடு அனிமல் இன்டு 2 groups பேஸ்ட் ஆன் வித் ரெட் பிளட் செல்ஸ் ஆர் வித்தவுட் ரெட் பிளட் செல்ஸ். ஓகே, நார்மலாக நம்மளோட பிளட்டில் என்ன இருக்கும்? ஆர்பிசி இருக்கும். அப்போ ஆர்பிசி இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் ஒரு கேட்டகரியாகவும் ஆர்பிசி இல்லாத அனிமல்ஸாக ஒரு கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எனேமியா. எனேமியா மீன்ஸ் வித் ரெட் பிளட் செல்ஸ். Anemia means without red blood cells. Okay. The next one, Carolus Linnaeus classified living world into 2 groups, namely plants and animals, based on morphological characters. Okay, இவரும் morphological character பேஸ் பண்ணி வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிக்ஸை 2 டிவைட் பண்ணுறாங்க. ஒன் இஸ் plants, another one animal, based on only morphological character. His classification faced major setbacks because prokaryote and eukaryotes were grouped together. Similarity fungi, heterotrophic organisms were placed along with the photosynthetic plants. Okay, first setback என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா both prokaryote and eukaryote ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. ஓகே, இது ஒரு மேஜர் செட்பேக்காக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், similarity fungi and heterotrophic organism were placed along with the photosynthetic plants. Okay, fungi one of the saprophytic plant because fungi does not have chlorophyll pigment, so do not prepare food. ஓகே, இதனால் என்ன முடியாது? ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இது சாப்ரோபைட்டிக்காக இருக்கும். சாப்ரோபைட்டிக் மீன்ஸ் டெத்தான பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட அந்த வேஸ்ட்லேருந்து ஃபுட்டை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். த நெக்ஸ்ட் ஒன் ஹெடிரோட்ரோபிக் மீன்ஸ் இதுவும் சேம் லைக். ஓகே, இதனால் ஓனாக ஃபுட்டை எடுத்துக்க முடியாது. இது அனதர் ஆர்கானிக்ஸை கம்பைன் பண்ணி தான் இருக்கும், டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இட் இஸ் கால்ட் ஹெடிரோட்ரோபிக். இது ரெண்டையுமே எதை கொண்டாந்து வச்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸில் கொண்டாந்து வச்சுருக்காங்க. இது டோட்டலாகவே ராங். ஸோ இது அனதர் ஒன் மேஜர் செட்பேக்ஸாக இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் பாட்டனி? Very important one word, who is father of botany? Theophrastus. Because Theophrastus many research பண்ணியிருக்காங்க. ஓகே, இன் பாட்டனியில் மெனி ரிசர்ச்சை பண்ணனால இவரை என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன், டாக்ஸானமி டூல். டாக்ஸானமி டூல் ஆர் டாக்ஸானமிக் டூல். ஓகே, இப்போ கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக போய் கிளாஸிஃபை பண்ண முடியாது. அதில் சம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் த டெவலப்மெண்ட் ஆஃப் டூல்ஸ் கம்பல்டு டாக்ஸானமிஸ்ட் டு லுக் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் லைக் சைட்டாலஜி, அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, மாலிகுலர் பயாலஜி, பைலோஜெனி. ஓகே, சைட்டாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் செல். Anatomy means the study of internal structure of plant or animal.
The next one, embryology means study of embryo or egg. Next one, molecular biology means some molecular structures in both plants and animals. Phylogeny means genetics. ஓகே, இப்போ இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் இது டூல்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் மெயினாக சொல்ல வர்றாங்க. இதுதான் அந்த டாக்ஸானமி டூல் ஃபார் கிளாசிஃபையிங் ஆர்கானிசம் ஆன் எர்த். இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் எர்த்தில் உள்ள எல்லா ஆர்கானிசமும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. தஸ் நியூ டைமென்ஷன் டு கிளாசிஃபிகேஷன்ஸ் வேர் புட் ஃபோர்த் ஃப்ரம் டைம் டு டைம். ஓகே, இப்போ நிறையா கேட்டகரிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண டூல்ஸ், இப்போ நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், சம்டைம் 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், எதுக்காக நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணணும்? கிளாசிஃபிகேஷன் பண்ணால் என்ன பண்ண முடியும்? வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை எவ்ரி திங். ஓகே, எதாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். கிளாசிஃபை பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், டு ரிலேட் திங்ஸ் பேஸ்ட் ஆன் காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அனிமல்ஸ் அப்படின்னா அதில் ஒரு காமனான கேரக்டர்ஸ் இருக்கும். அனிமல்ஸ்னால் ஈஸியாக மூவ் ஆக முடியும். தென் அனிமல்ஸில் சம் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் ஸோ ஆன். ஓகே, அது மாதிரி பிளான்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேயே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, நான் மொட்டிலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் மூவ் ஆக முடியாத ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். தென் அதில் மெயினான ஸ்டெம்ஸ் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும், ஃப்ளார், லீஃப் எல்லாமே இருக்கும். இது அதுக்குள்ளே காமனான கேரக்டர்ஸ். அப்போ பிளான்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஓகே, அப்போ ஒவ்வொன்றுக்கும் அதோட மார்பாலஜிக்கல் கேரக்டர் அண்ட் சைட்டாலஜி, அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, ஓகே, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி கிளாஸிஃபைட் பண்ணணும். ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், டு டிஃபைன் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் த சாலியன் ஃபீச்சர்ஸ். ஓகே, அப்போ அதை வச்சு என்ன பண்ணலாம்னா அதோட சாலியன் ஃபீச்சர்ஸை கொடுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், பாக்டீரியா அப்படின்றது ஒரு காமனான சாலியன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். வைரஸ் அப்படின்றது காமனான சாலியன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஹியூமன் பீயிங் அப்படின்னா காமனான சாலியன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். தேர்டு பாயிண்ட், ஹெல்ப்ஸ் இன் நோவிங் த ரிலேஷன்ஷிப் அமோங் அஸ் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆர்கானிசம். ஓகே, அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம இதில் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் கிளாஸிஃபிகேஷனை பேஸ் பண்ணி. ஓகே, லாஸ்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு எதை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் பிளான்ட் எடுத்துனோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்கே, தென் ப்ரியோபைட், தென் டெரிடோபைட், நெக்ஸ்ட்டு ப்ரியோபைட், டெரிடோபைட், ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம் பேஸ்ட் ஆன் எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஓகே, எது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆணுச்சு, எது ரெண்டாவது ஃபார்ம் ஆணுச்சு, எது மூணாவது ஃபார்ம் ஆணுச்சு, ஓகே, அப்படிங்கிறத அந்த எவால்யூஷனரி சீக்வன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ ஆல்கே ஃபஸ்ட்டு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்கே தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. தென் ப்ரியோபைட் ஏன் செகண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரியோபைட் ஆல்கேலேருந்து டெவலப் ஆன ஒரு ஆர்கானிசம். அப்போ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதான் நீட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, மெனி சிஸ்டம்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் ஒன், 2 kingdom classification. The 2 kingdom classification introduced by Carolus Linnaeus. ஓகே, டோட்டலாகவே வேர்ல்டில் உள்ள ஆர்கானிசத்தை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன் இஸ் பிளான்டே, அனதர் ஒன் அனிமாலியா. பிளான்ட் இன் நத்திங் பட் பிளான்ட்ஸ். ஓகே, ஆல் பிளான்ட்ஸ் இதில் வந்துடும், பிளான்டேல வந்துடும். தென் அனிமாலியா, த அனிமாலியா இன்க்ளூட் ஆல் த அனிமல்ஸ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். The 2 kingdom classification introduced by Das Carolus Linnaeus in 1735. Okay, இந்த பிக்சரில் இருக்கவர் தான் அவர், Carolus Linnaeus. Next one, 3 kingdom classification. The 3 kingdom classification introduced by Ernest Haeckel in 1866. டோட்டலாக வேர்ல்டில் உள்ள ஆர்கானிசத்தை 3ஆக டிவைட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் Protista, second one Plantae, third one Animalia.
அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹேக்கல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். The three kingdom classification introduced by Ernest Haeckel. Next, four kingdom classification. The four kingdom classification introduced by Hopland in 1956. Okay, இவர் எக்ஸ்ட்ரா எதை ஆட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமாலியா. டோட்டலாக 4 கிங்டமாக டிவைட் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் கால் 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஓகே, இதுவும் ஒன் வேலை கேட்பாங்க. 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இன்ட்ரோடியூஸ்டு பை Hopland. ஓகே, சம்டைம் இந்த இயரும் கேட்கலாம். The 4 kingdom classification published in introduced by ஓகே, இது யாரோட இயர்னு பார்த்தீங்கன்னா ஹோப்லாண்ட் எந்த இயரில் பிறந்தார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1956. The next one, 5 kingdom classification. A 5 kingdom classification based on some characters. Then 5 kingdom classification introduced by H. Whittaker 1969. ஓகே, இவர் எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டகரி ஆட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை. இப்போ டோட்டலாக 5 கிங்டமாக டிவைட் பண்ணிட்டாங்க. மொனிரா, புரோட்டிஸ்டா, எக்ஸ்ட்ரா எதை ஆட் பண்ணியிருக்காரு? ஃபங்கை. தென் as usual பிளான்டே, அனிமலியா. Okay, now see about 5 kingdom classification. Okay, very very important 5 mark question. 5 mark questionsல கேட்கலாம். Write the 5 kingdom classification with merits and demerits சொல்லி கேட்க சான்சஸ் இருக்குது. very very important 5 mark question. The 5 kingdom classification introduced by H. Whittaker. H. Whittaker, an American taxonomist, proposed 5 kingdom classification in the year 1969. ஓகே, அப்போ தான் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. The kingdoms include மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்டு அனிமாலியா. ஓகே, முன்னாடி பார்த்துட்டோம், அதான் திரும்ப கொடுத்துருக்காங்க. மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்டு அனிமாலியா. ஓகே, எதை பேஸ் பண்ணி இதை கிளாசிஃபைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா the criteria adapted for the classification include cell structure. ஓகே, செல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியிருக்காங்க. தென் thallus ஆர்கனைசேஷன், mode of nutrition, reproduction and phylogenetic relationship. ஓகே, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த கிளாசிஃபிகேஷன் அவர் கொடுத்துருக்காரு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், the merits of 5 kingdom classification. ஓகே, 2 mark கொஸ்டின்ஸில் கேட்கலாம் சம்டைம். ரைட் த மெரிட்ஸ் ஆஃப் 5 kingdom classification. Totally 4 points are there. First one, the classification is based on the complexity of the structure and organization of thallus. ஓகே, மெயினாக எதை பேஸ் பண்ணியிருக்காங்க? காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர், செல்லோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸ், ஆர்கனைசேஷன் நத்திங் பட் ஆரிஜின் ஆஃப் தாலஸ், எப்படி அது ஃபார்ம் ஆகுது, எப்படி ஆரிஜினேட் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன் மெரிட். செகண்ட் ஒன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, அதோட நியூட்ரிஷனை பேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆட்டோட்ரோபிக்கா, போட்டோட்ரோபிக்கா, ஹெடியோட்ரோபிக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸிஃபிகேஷன். தேர்டு பாயிண்ட், செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ட்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபங்கை பிளான்ட்ஸோடய சேர்த்து வச்சுருந்தாங்க. இவர் அதை தனியாக ஐசோலேட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஃபங்கை ஒன் ஆஃப் தி சாப்ரோபேட்டிக் ஆர்கானிசம். ஓகே, அதனால் ஓனாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. டெத்தான பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ்லேருந்து அண்ட் டெட் பாடிஸ்லேருந்து என்ன பண்ணும், ஃபுட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இட் இஸ் கால் சாப்ரோபேட்டிக். ஸோ அது தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்காரு. இது ஒரு மெயினான மெரிட்ஸாக இருக்குது. ஃபோர்த் பாயிண்ட், இட் ஷோஸ் த பயாலஜி ஆஃப் த ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அதில் பேஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அது ஃபார்ம் ஆனுச்சு, அதோட ஜீன்ஸை பேஸ் பண்ணியும் கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், demerits of 5 kingdom classification. Total 2 points. First one, the kingdom Monera and Protista accommodated both autotrophic and heterotrophic organisms. The kingdom Monera and Protista accommodate both autotrophic and heterotrophic organism. ஓகே, அதாவது மொனிராவும் புரோட்டிஸ்டாவும் ரெண்டுலேயுமே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெடரோட்ரோபிக் ரெண்டுமே மிங்கிள் ஆகிருக்குது.
இப்போ கொலாப்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கல, ஆட்டோட்ரோபிக் ஹெட்ரோபிக்ங்கிறத ஐசோலேட் பண்ணி வைக்கல, ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காரு. இது மெயினான ஒரு டீமெரிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், செல் வால் லாக்கிங் அண்டு செல் வால் பியரிங் ஆர்கானிசம் thus making these two groups more heterogeneous. ஓகே, அதே மாதிரி செல் வால் இருக்க ஆர்கானிசத்தையும் ஒன்றா வச்சுருக்காங்க, செல் வால் இல்லாத ஆர்கானிசத்தையும் சேர்த்து ஒரே குரூப்பில் வச்சது ஒரு மெயினான டீமெரிட்ஸை சொல்கிறாங்க. The second point, the viruses were not included in the system. வைரஸை பற்றி இவர் கேர் பண்ணிக்கவே இல்லை, வைரஸை எதுலேயுமே இன்க்ளூட் பண்ணவே இல்லை. இது மெயினான ஒரு டீமெரிட்ஸ். ஏன்னா வைரஸ் ஒரு நாத்தி லிவிங் ஆர்கானிசம், அப்போ அதை பற்றி அவர் கிளாசிஃபிகேஷனில் கொடுக்கவே இல்லை. இது மெயினான டீமெரிட்ஸ். The next one, now see about the tabulation of 5 kingdom classification. Okay, the tabulation sometime 5 mark questions la கேட்கலாம். Okay, first one, Monera. ஓகே, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செல் டைப், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், தேர்ட் ஒன் செல் வால், ஃபோர்த் ஒன் நியூட்ரிஷன், ஃபிஃப்த் ஒன் மொட்டேலிட்டி அண்ட் சிக்ஸ்த் ஒன் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ரோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஓகே, 5 கிங்டமாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மொனிரா. செல் டைப்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட், புரோட்டிஸ்டாவை பார்த்தீங்கன்னா யூகேரியாட், ஃபங்கை யூகேரியாட், பிளான்டே யூகேரியாட், அனிமாலியா ஒன் ஆஃப் தி யூகேரியாட். தென் செகண்ட் கேட்டகரி லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். மொனிராவில் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார், புரோட்டிஸ்டா யூனிசெல்லுலார், ஃபங்கை மல்டிசெல்லுலார் அண்டு யூனிசெல்லுலார், பிளான்டே டிஷ்யூ அண்ட் ஆர்கன், அனிமாலியா டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் கேட்டகரி செல் வால். Cell wall is present in Monera. Then cell wall made up of peptidoglycan and mucopeptides. Very very important one word. Note that. The next one, in Protista, cell wall is present and made up of cellulose. Absent in others. Okay, ஒரு சிலதுல இருக்கும், ஒரு சிலதுல இருக்காது. அதான் கொடுத்துருக்காங்க present in some, absent in others. The next one, in fungi, cell wall is present made up of chitin or cellulose. Very very important one word கேட்பாங்க. The fungi cell wall made up of dash, chitin or cellulose. The next one, in plant A, cell wall is present and cell wall made up of cellulose. And finally, in animalia, cell wall totally absent. Okay, already you know differences between plant cell and animal cell. Main on difference in pathina cell wall present in only plant, absent in animal. So la cell wall irukadu. Next one, nutrition. In Monera, autotrophic and heterotropic. Autotrophic la pathina two categories சொல்றாங்க. First one phototropic, another one chemoautotropic. Phototropic nothing but photosynthesis. Chemoautotropic means chemical reactions produce பண்ணி food synthesize பண்ணிக்கும். It is called chemoautotropic. The next one, heterotropic la two divide பண்ணிருக்காங்க, parasitic and saprophytic. Next, in Protista, autotropic and heterotropic. Autotropic பாத்தீங்கன்னா photosynthetic கொடுத்திருக்காங்க. Next, in fungi, heterotropic. Okay, இதுலயும் two category இருக்கு, parasitic and saprophytic. Next, in plant A, autotropic, because plant has chlorophyll pigment, so plants involve photosynthesis and prepare own food. So இதை photosyntheticல கொடுத்துருக்காங்க, autotropic கொடுத்துருக்காங்க. Next one, in animalia, heterotropic, holozoic. Holozoic means நம்ம both animals and plants food எடுத்துக்கிறோம். So holozoic. The next one, motility. Okay, in Monera, motile or non-motile. Sometimes motiles இருக்கும், sometimes non-motiles இருக்கும்.
Next one, Protista, motile or non-motile. Next one, fungi, non-motile. Okay, fungi la majority எப்படி தான் இருக்கும் non-motile தான் இருக்கும். ஒரு particular placeல அப்படியே fixedா இருக்கும். Next one, Plantae, mostly non-motile. Plants எப்பவுமே maximum எப்படி தான் இருக்கும் non-motile தான் இருக்கும். ஒரு particular placeல fixedா தான் இருக்கும். அதனால மூவ் ஆக முடியாது. So mostly non-motile. Next one, animal, mostly motile. ஓகே, அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாவே எல்லாமே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஈஸியாக மூவ் ஆக முடியும். ஸோ மோஸ்ட்லி மொட்டைல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் ஆர்கானிசம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் மொனிரா, ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸ் அண்டு மைக்கோபிளாஸ்மா. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மொனிரா. The next one, first example for Protista. Chrysophytes, Dinoflagellates, Euglenids, slime mold, amoeba, Plasmodium, Trypanosoma, Paramecium. First example for Protista. Okay, sometime onwards la kekkalam first example for Protista அப்படி சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், fungi. First example for fungi, yeast, mushroom and mold. Next one, first example for Plantae. First one, algae, Bryophyte, Pteridophyte, Gymnosperm and Angiosperm. First example for Plantae. Next one, Animalia. First example, sponges, invertebrates and vertebrates. First example for Animalia. That's all. Very, very important 5 mark question. Next one, Carl Woese and co-workers in the year 1990 introduced 3 domains of life. Okay, 3 domains சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டொமைன் பாக்டீரியா, செகண்ட் ஒன் ஆர்கியா, லாஸ்ட் ஒன் யூகேரியா அப்படின்னு சொல்லிட்டு 3 டொமைன்ஸாக பிரிச்சிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா கார்ல் வூஸ் அண்டு ஒர்க்கர்ஸ். ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இப்போ நார்மலாக நம்ம இதுவரையும் பார்த்துருக்கோம் 5 கிங்டம் வரையும் முன்னாடி பார்த்துருக்கோம். 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அண்ட் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஓகே, அதுக்கப்புறமும் மெனி சிஸ்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஃபார் லிவிங் வேர்ல்ட் வாஸ் ப்ரொபோஸ்டு பை தாமஸ் Cavalier Smith in the year 1998. Okay, note that, very, very important one word. The 6 kingdom classification introduced by Thomas Cavalier Smith in the year 1998. And the kingdom Monera is divided into Archaebacteria and Eubacteria. Okay, Monera 2 divide பண்ணிட்டாங்க, Archaebacteria and Eubacteria. So total 6. Next, very, very important onward, 7 kingdom classification. இப்போ ரீசெண்டாக 7 kingdom classification 2015 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, the 7 kingdom classification introduced by Rigario et al. ஓகே, et al மீன்ஸ் அவரும் அவரோட ஒர்க் பண்ணவங்களும் சேர்ந்து மொத்தமாக குரூப்பாக சேர்ந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிகார்டியோ எட் ஆல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2015. According to this classification, there are 2 super kingdoms. Okay, one is Prokaryota, another one Eukaryota. First one, Prokaryota include 2 kingdoms, namely Archaebacteria and Eubacteria. Then Eukaryota include the protozoa, Chromista, fungi, Plantae and Animalia. Okay, total of 7 categories வருது. So it is called 7 kingdom classification. Okay, very, very important one word. Next, very, very important 2 mark question, Chromista. Okay, what is Chromista? A new kingdom, the Chromista was erected and it included all algae whose chloroplasts contain chlorophyll A and C
as well as various colorless forms that are closely related to them. Okay, especially என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா குளோரோபில் ஏ அண்ட் சி எந்த ஆல்கேல இருக்கோ அது எல்லாமே இதில் வர சொல்கிறாங்க. எஸ்பெஷலி டயட்டம்ஸ், ப்ரௌன் ஆல்கே, கிரிப்டோ மோனாட்ஸ் அண்டு ஊமைசிட்ஸ் வேர் பிளேஸ்டு அண்டர் திஸ் கிங்டம். எல்லாமே இந்த கிங்டத்துக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. அதான் குரோமிஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு நியூ கிங்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ருகாட்டியோ எட் அல். ஓகே, நெக்ஸ்ட்டு see this picture. What is this? This is bacteria. Okay, now we are discuss about bacteria. Bacteria is friends or foes னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பாக்டீரியா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபோஸ். ஃப்ரெண்ட்ஸாக நம்மளுக்கு இருக்கா, ஃபோஸாக இருக்கா? பாக்டீரியா போத் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபோஸ். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாவ் யூ நோட்டீஸ்ட் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் கர்ட் இன் அவர் ஹவுஸ்? ஓகே, நம்மளோட ஹவுஸில் நம்ம கர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்போம். ஓகே, அதாவது தயிர் எப்படி ரெடி பண்ணுறது, ஓகே அப்படிங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. பாலில் எதை ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் உரமோர்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். உரமோருங்கிறது நத்திங் பட் அது என்ன இருக்கும், லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா நிறையா இருக்கும். ஸோ நம்ம அதில் ஆட் பண்ணும்போது ஈஸியாக அது மல்டிபிள் ஆகும், ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். தென் மில்க் கன்வெர்டட் இன்டு கர்ட். ஓகே, with the help of lactobacillus lactis. ஓகே, அந்த பாக்டீரியாவோட நேம். ஓகே, தான் மில்கை கர்டாக கன்வெர்ட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டி. தென் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் மீன்ஸ் enemy or some harmful activities. Have you been a victim of typhoid? Okay, typhoid fever வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. The typhoid fever caused by Salmonella typhi, a bacterium. Okay, this is one of the bacterium. அப்போ டைபாய்டு வந்தால் என்னது சந்தோஷமான விஷயமா? ஓகே, அது நம்மளுக்கு ஒரு டிசீஸ். ஸோ இட் இஸ் கால்ட் ஃபோர்ஸ். ஸோ பாக்டீரியா ஹேஸ் போத் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ். ஓகே, நம்மளுக்கு ரெண்டுமே பண்ணுது, ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்குது, சம்டைம் ஃபோர்ஸாகவும் இருக்குது சொல்லியிருக்காங்க. The next one, milestone in bacteriology. In 1829, okay, milestone only for one word. Okay, first in 1829, C.G. Ehrenberg, okay, very important one word, C.G. Ehrenberg coined the term bacterium. பாக்டீரியம் அப்படிங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா சிஜி ஏரன்பர்க் in 1829. Next one, Christian Kram introduced the Kram staining method in 1884. Okay, very important one word. Next one, David Hertz Bergy published the first edition of Bergy's manual. ஓகே, அதாவது பாக்டீரியா பற்றி சம் டீட்டெயில்ஸாக ஒரு மேனுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட நேம் மேலே ஆட் பண்ணியிருக்காங்க, பெர்ஜிஸ் மேனுவல் சொல்லி கொடுத்துருக்காங்க in 1923. Next one, in 1928, Frederick Kripke discovered bacterial transformation. ஓகே, எப்படி ஜீன் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு in 1928. Next one, in 1952, Joshua Lederberg discover of plasmid. Plasmid டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. பிளாஸ்மிட் நத்திங் பட் த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் எஸ்பெஷலி சர்க்குலர் டிஎன்ஏ இட் இஸ் கால்ட் பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்டை ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா லீடர்பர்க். ஓகே, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். நெக்ஸ்ட், some detail about bacteria. Bacteria are prokaryotic. Okay, already you know bacteria are prokaryotic.
Prokaryotic means primitive nucleus or without nuclear membrane. And bacteria has nucleoid. Okay. Then unicellular. Majority bacteria எப்படி தான் இருக்கும், யூனிசெல்லுலராக தான் இருக்கும், மல்டிசெல்லுலர் கிடையாது, ஒன்லி யூனிசெல்லுலர் தான் இருக்கும். தென் ப்ரோகேரியட் அப்படின்னாவே அதில் யூனிசெல்லுலர் தான் அதிகமாக இருக்கும். தென் ubiquitous. Ubiquitous means the bacteria present in everywhere. ஓகே, எல்லா பிளேசஸ்லையும் இருக்கும், ஏரில் இருக்கும், நம்ம எங்கே பார்த்தாலும் பாக்டீரியாஸ் இருக்கும். பிகாஸ் பாக்டீரியா ஒன் ஆஃப் தி மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். ஓகே, ஆல்ரெடி நோ பாக்டீரியா ஒன் ஆஃப் தி மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். நம்ம டேரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியாது, ஒன்லி அப்சர்வ் அண்டர் த மைக்ரோஸ்கோப். The next one, the study of bacteria is called bacteriology. Okay, ஒன் வேலை கேட்க சான்சஸ் இருக்குது. The study of bacteria dash bacteriology. Okay, the next one, the bacteria were first discovered by a Dutch scientist Anton van Leeuwenhoek in 1676 and were called animalcules. ஓகே, ஆண்டன் வான் லியோன்ஹாக் ஃபஸ்ட் டைம் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை வித் ஹெல்ப் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இன்ட்ரடியூஸ்ட் பை ஆண்டன் வான் லியோன்ஹாக். ஓகே, அதையும் அவர் தான் கண்டுபிடிச்சார். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சி அதில் பாக்டீரியாவை ஃபஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. பாக்டீரியா, ஸ்போம்ஸ், புரோட்டோசோவா எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. தென் ஃபஸ்ட் டைம் பாக்டீரியாவை அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு நேம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அனிமல்குலஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேமை கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், டுடே கிளாஸ் ஓவர். See you next class. Thank you.